வழியில் கால்கள் சென்றார். நம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதன் இயேசுவின் அவரத்தும் என் பாவம் கழுவிடும். அவர் கண்ணீர் என்னை பெருகேற்றிடும். அவரத்தும் என் பாவம் கழுவிடும். அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே. கலங்குவோரை அவர் மந்தை சேர்த்தே கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே. கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். சிலுவை நாதன் இயேசுவின் சொந்தம் கொள்ளவா தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்னிருதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். விடுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு துன்பவேளையில் தேற்றுவார் என்னையே நொந்து அலறுகின்றார். துன்பவேளையில் தேற்றுவார் என்னை
நேசத்தை என்னையும் நம்மை போல மாற்றும் நேசத்தை எண்ணி உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழுகிறேன். உள்ளம் கனிந்து நான் என்றும் புகழ்ந்திடுவேன். செவரே பூங்காவின் நேசரையே பாவியனுக்காய் வேண்டுதல் செய்திடும் சப்தம் தொடுத்திடுரே. பாவியனுக்காய் வேண்டுதல் செய்திடும் சப்தம் தொடுத்திடுரே. அல்லேலூயா, அல்லேலூயா. முகத்தில் காரி துப்பினார். இன்னைக்கு நம்ம சாதாரணமாகவே தெரியாமல் ஒருத்தர் காலை மிதிச்சிட்டா அவர்கள் மீது எவ்வளோ கோபம் வருகிறது பாருங்க. எவ்வளோ கோபப்படுகிறோம் இல்லையா? தெரியாமல் தான் மிதிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்க சாரின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நம்முடைய உள்ளம் அதை ஏற்க மறுக்கிறது. ஏனென்றால் அந்த வலி, ஒன்று நம்ம காலை மிதிச்சிட்டாங்கங்கிற ஒரு அந்த வலி, இன்னொரு பக்கம் அவர்கள் மேலே அவ்வளோ கோபத்தையும் எரிச்சலையும் நம்ம காண்பிக்கிற அந்த விதம். ஆனால் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து அவருடைய கன்னத்தில் ஓங்கி அறைந்தார்கள். அந்த இராணுவ வீரர்கள் அறைந்திருப்பார்கள்னா எவ்வளோ அந்த அடி எவ்வளோ வேகமாக இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்க. அப்போ இவ்வளோ பாடுகளையும் நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். அவமானம், அவமானம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின மகத்துவமுள்ள தேவன் எத்தனை பேருக்கு முன்னாடி எவ்வளோ பேர் அற்புதம் பெற்றவர்கள் எல்லாம் நின்றுப்பாங்க. ஒரு சபைக்கு முன்னாடி ஒரு சபை போதகிற யாராவது ஒருத்தர் அவமானமாக பேசிட்டாங்கன்னா எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும், எவ்வளோ அவமானமாக இருக்கும். அதை விட உங்களுக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும். நம்ம பாஸ்டர் எப்படி பேசிட்டாங்க அப்படின்னு எவ்வளோ தாங்க முடியாத ஒரு வேதனை இருக்கும் இல்லையா? நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசு நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக பாடுகளை அனுபவித்த இயேசு எவ்வளவு அவமானங்களை சகிச்சிருக்கார் பாருங்களேன். இந்த ஒவ்வொரு வருஷமும் அந்த குட் ஃப்ரைடே வந்துட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆராதனை நடத்திட்டு தான் இருக்கிறோம். எல்லா இடங்களும் இந்த ஆராதனை நடக்குது. ஆனால் இந்த ஆராதனை இந்த வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அதுதான் உண்மையான ஆராதனை. எல்லாரும் ஆராதிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. டி மைனர், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் பாடுவேன் மகிழ்ச்சி. எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி 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 பாடுவோம்
மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, என் இருளின் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. கல்வாரி சிலுவையினால் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்தது. எல்லாரும் உற்சாகமாக ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. இயேசுவே உம் இரத்தத்தால் நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உம் இரத்தத்தால் நீதிமானாய் மாற்றினீரே. உம் பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே, உம் பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி. ஓரிகனது ரபனபனதி அக்கரபனபனமோ நன்றி 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 நன்றி. உம்மையை நம்பி வாழ்வதா உமக்கே சொந்தமானே, நான் உம்மையை நம்பி வாழ்வதா உமக்கே
நன்றி. நான் உம்மை நேசிப்பேன், நான் உம்மை நேசிப்பேன், நான் முழுதும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசு உண்மையா நேசிப்பீங்களா? அன்றைக்கு பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், பேதுருவே, நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்டார். இன்னைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உனக்காக நான் மரித்தேன் மகனே, உனக்காக நான் ரத்தம் சிந்தினேன் மகனே, நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? உண்மையா என்னை நேசிக்கிறையா? நீரே என் நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். சிலுவை அண்டை வருவீங்களா? எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே, இயேசுவே, ராஜா, இயேசுவே, தேவன், இயேசுவே, oh my Lord Jesus, இயேசுவே, இயேசுவே, துதி பாடு, அன்று அமலன் பிறந்தார் பாடு. ஹல்லேலூயா, துதி பாடு, அன்று அமலன் பிறந்தார் பாடு. மொச்ச வாசலை திறந்தார் பாடு, ஈனாள் புகழ்பாடு. மொச்ச வாசல் திறந்தார் பாடு, ஈனாள் புகழ்பாடு. என் மீட்பு கிறிஸ்து பிறந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பு கிறிஸ்து உதித்தார், எனக்கென்ன பேர்.
நாகாலாந்து அப்படி என்கிற ஒரு மாநிலமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த நாகாலாந்து அந்த மாநிலம் இன்றைக்கு முழுவதுமாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். முழுவதுமாக கிறிஸ்டியன்ஸ், யாருமே அந்நியர்கள் இல்லை, எல்லாமே கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஒரு மாகாணமாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். அந்த குடும்பத்தினுடைய இரத்த சாட்சி. கரங்களை தட்டி தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தும். அருமையான தம்பி ஷைன் சொன்னது போல ஒவ்வொரு வருடமும் குட் ஃப்ரைடே ஆராதனை வந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் கூடி வருகிறோம், ஆராதிக்கிறோம், 7 வார்த்தைகளை குறித்து பேசுகிறோம். மிக அழகாக பேசினீர்கள், மிக தெளிவாக பேசினீர்கள், நிறைய காரியங்களை நீங்கள் எடுத்துரைத்தீர்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கை இந்த சிலுவை மாற்ற வேண்டும். சிலுவை நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். எப்படி அந்த ஒரு குடும்பம் அந்த பட்டணத்தையே இன்றைக்கு ரட்சிப்புக்குள் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்றால், படிப்பறியாதவர்கள், வேதம் கையில் இல்லாதவர்கள், அந்த ஒரு சிலுவை தான் அவருடைய வாழ்க்கையை மாற்றினுச்சு இல்லையா? அவங்ககிட்ட வேதம் இல்லை, படிப்பறிவு இல்லை, எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் அவர்கள் கொடுத்த தியாகம், கொடுத்த பரிசு இன்னைக்கு தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக மாற்றியிருக்கிறது. இன்னைக்கு நம்மக்கிட்ட எவ்வளோ வசதிகள் இருக்குது, எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம சொந்த காரியத்தை தேடியே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நம்மால் ஒருவர் கூட ரட்சிக்கப்படுவதற்கு இன்னும் நம்மால் முடியவில்லை. நம்முடைய குடும்பத்தை கூட ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்கு நம்மால் முடியவில்லை. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சிலுவை பற்றி தானே மெசேஜ் இல்லை, சில காரியங்களை மாத்திரம் நாம் சொல்லி அந்த ஆராதனையை நாம் நிறைவு செய்வோம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிற நமக்கு எப்படி இருக்காது? தேவ பலன். ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் நான் சொல்கிறேன், முடிஞ்ச குறிப்பெடுத்துக்கங்க, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இயேசு சிலுவையை சுமக்கும் போது 3 முறை முகம் குப்புற சிலுவையோடு கூட கீழே விழுந்தார், தடுமாறி விழுந்தார். 17 மணி நேரம் தாகத்தோடு இருந்தார். அருமையான பிள்ளைகள் சொன்னீங்க, பாப்பா யுனை சொன்னாங்க, ஆத்ம தாகம், ஃபிசிக்கலி வெரி தர்ஸ்டி, ரொம்ப தாகத்தோடு இருந்தார். கிட்டத்தட்ட 17 மணி நேரம் அவர் தண்ணி குடித்து 17 மணி நேரம் ஆயிடுச்சு. சீமோனுடைய வீட்டில் விருந்து இருக்கிறாரு. அதற்கு பிறகு அங்கே பாஸ்கா ஆயத்தம் பண்ண சொல்கிறாரு. அந்த பஸ்கா ஆயத்தம் பண்ணும்போது அங்கே அந்த மேல் வீட்டு அறையில் பஸ்கா ஆயத்தம் பண்ணுறாங்க. அதான் கடைசி அவங்க கூடி வருகிற அந்த கூடுகை. அது முடித்த பிறகு அவங்க ஒலிவமலைக்கு போகிறாங்க. ஒலிவமலைக்கு போய் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அவர்கள் ஒலிவமலைக்கு புறப்பட்டு போகிறார்கள். அங்கே ஒலிவமலையில் அங்கே கூடி ஜெபித்த பிறகு அவங்க கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறாங்க. கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்போது இருட்டிடுச்சு, இரவு ஆயிடுச்சு. அங்கே இரவு நேரத்தில் தான் பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரையும் இந்த இடத்துல இருங்கன்னு சொல்லி அவர் போய் 3 முறை முகம் குப்புற விழுந்து, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமாகில் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி 3 முறை அழுது ஜெபம் பண்ணுறார். அப்போ இரத்தத்தின் துளிகளாய் வேர்வை துளிகள் விழுந்தது, நிலத்தில் விழுந்தது. அந்த ஜெபத்தை முடிச்சுட்டு வர்றாரு. அப்போ தான் வந்து யூதாஸு அங்கே காட்டி கொடுக்க வர்றான். அந்த அப்பத்தை விட்டு இன்னும் காட்டி கொடுக்க ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்கிறார் இல்லையா? அந்த அப்பத்தை வாங்கிட்டு போனவன் திரும்பி எப்படி வரான்? அடியாட்களோடு, தடிகளோடு அங்கே வரான். அப்போ அந்த இரவு நேரத்தில் தீபந்தங்களை பிடிச்சிட்டு வராங்க. அப்போ தான் இயேசு அங்கே பிடிக்கப்படுகிறார், சிறை பிடிக்கப்படுகிறார். அப்போ வியாழன் இரவு முழுவதும் அங்கே சிறை கைதியாக இருக்கிறார் இல்லையா? நீங்கள் வசனம்லாம் எடுத்து சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. விடியற் காலமான போது அங்கே பிலாத்துடைய கையில் கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. அங்கே நியாய விசாரணை. அந்த நியாய விசாரணைக்கு முன்பதாக என்ன செய்வாங்க அப்படின்னா, கைதியை அடின்னு அடிப்பாங்க. கைதியை போட்டு வெளுத்து எடுப்பாங்க. நான் வரிசையாக நான் சொல்கிறேன். அப்படி அடிக்கும்போது தலையில் முள் கிரீடம் வைக்கிறாங்க. அந்த முள் கிரீடம் வந்து பார்த்தீங்கன்னா அது முட்களால் நிறைந்த கிரீடம். கிட்டத்தட்ட 17 முட்கள் அவரது தலையை துளைத்து சென்றது அப்படின்னு சொல்லி
வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார். 17 முட்கள். அது ஒரு முள்ளுடைய நீளம் 4 அங்குலம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 அங்குலம் ஒரு முள்ளினுடைய நீளம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முதுகில் கிட்டத்தட்ட 150 காயங்கள், ஆழமான காயங்கள், 150 காயங்கள். அவருடைய உடல் முழுவதும் ஏற்பட்ட காயங்கள் கிட்டத்தட்ட 5480 காயங்கள். அதில் 150 காயங்கள் முதுகில் ஆழமான காயங்கள். அவர் சிந்தின ரத்தம் கிட்டத்தட்ட 6.5 லிட்டர் ரத்தம் அவருடைய சரீரத்தை விட்டு வெளியேறி இருக்கிறது. 6.5 லிட்டர் ரத்தம் வெளியே போயிருக்கிறது. அவரை எருசலேம் வீதியில் 350 போர் வீரர்கள், 50 குதிரை வீரர்கள் அவரை இழுத்து அவரை சென்றிருக்கிறார்கள். அந்த சிலுவையின் எடை கிட்டத்தட்ட 150 கிலோ என்று கணிக்கிறார்கள். 150 கிலோ கொண்ட அந்த சிலுவையினுடைய எடை. அதனுடைய நீளம் 15 அடி, அதனுடைய அகலம் 8 அடி. அந்த ஆணியினுடைய நீளம் 8 அங்குலம். 8 அங்குலம்னா இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 சென்டிமீட்டர் அப்படி சொல்கிறாங்க. 13 சென்டிமீட்டர் அப்போனா எவ்வளோ நீளமாக இருந்திருக்கும் என்பதை நீங்கள் பாருங்கள். அகலம் கிட்டத்தட்ட 3/4 அங்குலம். அந்த 3/4 அங்குலம், 3/4 இன்ச்சு. அவருடைய உயரம் 5 அடி 11 அங்குலம் அப்படின்னு கணக்கிடுறாங்க. அவருடைய எடை 85 கிலோ சொல்கிறாங்க. அவருடைய இயேசு கிறிஸ்துடைய வெயிட், பாடி வெயிட். சிலுவையில் இயேசு எவைகளை சுமந்தார்? சிலுவையில் இயேசு எவைகளை சுமந்தார்? முதலாவது அவர் பாவங்களை சுமந்தார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். அடுத்தது அக்கிரமங்களை சுமந்தார். ஏசாயா 53:1. அடுத்தது பாடுகளை சுமந்தார். ஏசாயா 53:4. அடுத்தது துக்கங்களை சுமந்தார். ஏசாயா 53:4. அடுத்தது வியாதிகளை சுமந்தார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். அடுத்தது பலவீனங்களை சுமந்தார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அடுத்தது சாபங்களை சுமந்தார். கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மீண்டும் சொல்கிறேன். முதல் பாவங்களை சுமந்தார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அடுத்தது அக்கிரமங்களை சுமந்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அடுத்தது பாடுகளை சுமந்தார். ஏசாயா 53:4. அடுத்தது துக்கங்களை சுமந்தார். ஏசாயா 53:4. அடுத்தது வியாதிகளை சுமந்தார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். அடுத்தது பலவீனங்களை சுமந்தார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். அடுத்தது கடைசியாக சாபங்களை சுமந்தார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். கிட்டத்தட்ட 7 காரியங்களை சிலுவையில் நமக்காக சுமந்து வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அடுத்தது அந்த முள் கிரீடத்தினுடைய, ஏன் முள் கிரீடம் வைக்கப்பட்டது? ஒவ்வொரு காரியத்தை பார்த்தோன்னா ரொம்ப டைம் ஆகும். முள் கிரீடம், விழாவில் குத்தப்பட்ட ஈட்டி, கைகளில் அடிக்கப்பட்ட ஆணிகள், கால்களில் கடாவப்பட்ட ஆணிகள், இதெல்லாம் ஒவ்வொரு காரியத்தையாக பார்த்தோன்னா மணிக்கணக்காக நிறைய டைம் ஆகிடும். இப்போ இந்த முள் கிரீடம் சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்கிறேன். இந்த முள் கிரீடம் 3 காரியங்களுக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். 3 காரியங்கள் முள் கிரீடம். 1, சாபத்தின் அடையாளம். சாபத்தின் அடையாளம். முள்ளுனாலே சாபம் என்று அர்த்தம். முட்கள் என்றால் சாபம் என்று அர்த்தம். ஏன் சாபம்? ஏன் அதை தலையில் சுமந்தாரு அப்படின்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அது உனக்கு முள்ளும் குறுக்கையும் பிறப்பிக்கும். என்னது? முளைப்பிக்கும். பூமி என்னவா இருந்தது? நல்ல நிலமா இருந்துச்சு. எப்போ முள்ளும் குறுக்கும் முளைச்சது? பாவத்தினுடைய விளைவு, சாபத்தினுடைய விளைவு. ஆண்டவர் சபிக்கிறார். அந்த சாபத்தை ஆண்டவர் நிவர்த்தி செய்யும்படி அந்த சாபத்தை தன்னுடைய தலையில முள் கிரீடமாக சுமந்தார். புரியுதா உங்களுக்கு? அந்த முள்ளை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. இது வந்து சாபம்.
இந்த சாபத்தை ஆண்டவர் முழுவதுமாக என்ன செஞ்சார்? தன்னுடைய தலையின் மேல் அவர் ஏற்றுக்கொண்டார். சாபம், முள் என்பது சாபத்தை குறிக்கிறது இல்லையா? அப்போ இதனுடைய உள்ளான ஆவிக்குரிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முள்ளால் அடிக்கும்போது அவருடைய சிந்தனைகள் பாதிக்கப்படுது. சிந்தனைகள் என்ன பண்ணுது? நினைவுகள் பாதிக்கப்படும். இரத்த நாளங்கள் என்ன பண்ணும்? அதில் போய் அதில் குத்தும்போது, அதை பாதிக்கும்போது, நரம்புகளை பாதிக்கும்போது நினைவை இழக்க தோணும். பாருங்கள், ஆக்சிடெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னா, கால் போயிடுச்சுன்னா, கை போயிடுச்சுன்னா அதை எப்படியாவது குணப்படுத்திடலாம். தலை போயிடுச்சுன்னா, தலையில் அடிபட்டுடுச்சுன்னா எவ்வளோ ஒரு பெரிய டேஞ்சர் பாருங்கள். கோமாவுக்கு போயிடுவாங்க, அல்லது மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன் நடக்கும் இல்லையா? அப்போ தலையை அவன், சாத்தானானவன் தலையில் கை வைக்கிறான். தலையில் கை வைக்கிறான். ஏன்னா அவர் நிறைய வாக்குத்தத்தங்களை நமக்காக கொடுத்திருக்கிறார். நிறைய வாக்குத்தத்தமான காரியங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை அவர் மறந்துடுவார். சிந்தனைகள் மறந்துடும், நினைவுகள் மறந்துடும், இங்கே அடித்தா எல்லாமே மறந்துடும் அப்படிங்கிறதுக்காக, சிந்தையை பாதிப்பதற்காக முள்முடியை அவன் பிசாசானவன் ஏற்படுத்தினான். ஆனால் அதை ஜெயித்தார். அந்த முள்முடி அங்கே போய் போர் சேவகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே பிளாட் சொல்கிறாரு, நீங்களே போய் என்ன பண்ணுங்க, அவனை அடித்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமான அடி. ஒருத்தர் ஓங்கி பலார்னு கன்னத்தில் அரைகிறான். அப்போ முள்முடியை சூட்டி அந்த அவர் கையில், வலது கையில் ஒரு கோலை கொடுத்து, யூதருக்கு ராஜாவே வாழ்கன்னு சொல்லி நையாண்டி பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க. அந்த செங்கோல், ராஜாக்கள் வச்சிருக்கிற அந்த கோல் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் கனதியான அந்த கோல். அந்த கோலால் தலையில் நச்சுன்னு அடிக்கிறான். நச்சுன்னு அடித்து பயங்கரமாக அடித்து அந்த முட்கள் தலையை பாதிக்கிறது. கண்ணெல்லாம் வீங்கிடுச்சு. அப்போ அந்த நிலையில் கொண்டு வந்து ராஜா கிட்ட கொண்டு வந்து நிறுத்துறான். அப்போ ராஜா பார்த்து கேட்குறான், நீ யூதரு ராஜாவா அப்படின்னு கேட்குறான். யூதருக்கு ராஜாவா? அவர் சொன்னாரா? பேசவே இல்லை, பேசவே மாட்டேன்றார். கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சா பாருங்களேன், காதே செவிடாக இருக்கும். ஏன் காதில் அடித்தான் அப்படின்னா, செவியை மந்தமாக்குவதற்காக. அவர் செவி மந்தமானதுனால அவர் பேசாமல் இல்லை, அவர் வாய் திறவாமல் இருந்தார். தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல இருந்தார். அப்படியே அமைதியாக இருக்கிறார். திரும்ப கேட்கிறான், திரும்ப ராஜா கேட்கிறான், நீ யூதருக்கு ராஜாவா? சொல்லு. எல்லாரும் உன்னை பற்றி குற்றம் சாட்டுகிறார்களே, நீ பேசாமல் இருக்கிறியே, உன்னை நியாயந்திருக்கவும் உன்னை விடுதலை பண்ணவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீ அறியாமல் இருக்கிறாயா? வாயை திறந்து சொல்லுன்னு சொல்றாரு. அப்போதான் அவர் சொல்றாரு, ஆம் அப்படின்றார். அல்லேலூயா! எவ்வளோ பெரிய அதிகாரத்தோடு சொல்கிறார் பார்த்தீங்களா? இன்று முதல் நீங்கள் வானத்தில் மனுஷகுமாரன் வருவதையும் போவதை நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா! அப்போ எவ்வளோ ஒரு அதிகாரம் படைத்தவர் அமைதியாக இருக்கிறார். அது பிசாசுடைய சதி திட்டம், சிந்தனையை உடைப்பதற்காக. அடுத்தது வேதனையின் அடையாளம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பவுல் சொல்றார், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை நாள்தோறும் குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. இதை என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 முறை நான் வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ஆண்டவர் பார்த்து என்ன சொன்னார்? எடுத்து போட்டாரா? எடுக்கல. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்றார். அந்த முள் என்கிறது சாபம் இல்லையா? அடுத்தது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கும்படி தேவன் என்ன செஞ்சார்? தூக்கிலிடப்பட்டார், மரத்துல தொங்கினார். போதும், வசனம் படிக்க நமக்கு நேரம் இல்லையா? அடுத்தது ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். வேதனையின் அடையாளம் அந்த முள்ளு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கவலையின் அடையாளத்தை காண்பிக்கிறது. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இது விதையை பற்றிய ஒரு ஊமையை எடுத்துக்கலாம். இப்போ 4 விதமான நிலத்தில் விதை விதைக்கப்படுது. ஒரு இடத்துல போய் முள்ளுள்ள இடங்களில் விதை விதைக்கிறோம். அந்த முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்ட விதையானது வேகமாக வளருது. வளர்ந்த உடனே அது என்ன செய்கிறது? முட்கள் அதை வளர விடாமல் நெருக்கி அழித்து போடுகிறது. அது எதை குறிக்கிறது அப்படின்னா, ஒரு மனிதன் வேத வசனத்தில் வளரும் போது ஆழமாக வேறு இல்லாததினால் அவனுடைய சிற்றின்பமும் உலக கவலைகளும் பலவிதமான பிரச்சனைகளும் அவனை நெருக்கும் போது அவன் தன்னுடைய தன்மையை, விசுவாசத்தை இழந்து விடுகிறான். அப்போ அந்த முள் என்ன பண்ணுதுங்க?
நெருக்கி போடுகிறது. புரியுதா உங்களுக்கு? அப்போ கவலை வருகிறது. மார்த்தாள் கூட என்ன பண்ணுறாங்க? மார்த்தாளை பார்த்து சொல்கிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்போ இந்த உலக கவலை, இந்த கவலையை போக்கும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முள்கிரீடத்தை ஏற்றுக்கொண்டார். அடுத்தது அந்த சிரசில் அவர் அடித்தாங்க, கோலினால கன்னத்தில் அரைஞ்சாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செய்ததனுடைய காரணம் அவரை சிந்தையை மறப்பதற்காக, மறந்து விடுவதற்காக. அடுத்தது வாயில், கண்ணில், முகத்தில் அப்படியெல்லாம் துப்புனாங்க. இதனுடைய விளக்கம் நான் வர நாட்களில் நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை குறித்து நான் சொல்ல வேண்டும். இப்போது படக்காட்சி பார்த்தோம் இல்லையா? இந்த படக்காட்சி போல இயேசுவை சிலுவையில் அறையும் போது அங்கே ரோமானியருடைய அந்த படை வீரர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ஜைஜாண்டிக்காக இருப்பாங்க, பயங்கரமாக இருப்பாங்க. ஒரு 80 கிலோ மனிதனை ஒரு கையால் என்ன பண்ணிடுவான், அப்படியே தூக்கிடுவான். அவ்வளவு பயங்கரமான பலவான்களாக இருப்பாங்க அந்த ரோமானியர்கள். அந்த ரோமானியர்களுடைய தவறாத ஒரு சட்டம் என்னன்னா, ரோமானியர்களுடைய அந்த சட்டம், அந்த சட்டத்தை மீறுகிறவன் அவன் மரண தண்டனைக்கு பாத்திரவானாக இருப்பான். மீறவே கூடாது. மீறிட்டான் அப்படின்னா அது யாராக இருந்தாலும் சரி போட்டுருவானுங்க. அந்த மரணம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் வந்து முற்காலத்தில் மரண தண்டனைகள் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கல்லறிந்து கொல்லுவாங்க. யாரை கல்லறிஞ்சு கொண்டாங்க? ஸ்தேவானை கல்லறிஞ்சு கொண்டாங்க. ஒரு பாவியாகி ஸ்திரீயை கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி அவள் மேலே கல்லெறியும்படி கல்லை எடுத்துக்கொண்டார்கள். அடுத்தது மிருகங்களுக்கு இரையாக தூக்கி போடுவாங்க. அதான் கொலோசியம் சொல்றது. அங்கே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களை கூடி வர செய்து அந்த மைதானத்தில், ஸ்டேடியம் மாதிரி இருக்கும், அந்த மைதானத்தின் நடுவில் இந்த கைதியை கட்டி வைத்து மிருகங்களை, சிங்கத்தை, புலியை, கரடி அவுத்து விடுவானுங்க. அவுத்து விட்டு அந்த கரடி, சிங்கம் அந்த கைதியை கடித்து குதறி சாப்பிடுவதை கண்டு கழித்து சந்தோஷமாக அவர்கள் கம்பீரிப்பார்கள். மிருகங்களை வைத்து கொலை செய்வார்கள். அடுத்தது அக்கினியில தூக்கி போடுவாங்க. இது யாருக்கு நடந்தது? சாத்ராக், மேஷாக்கு. மிருகங்களின் நடுவில் தூக்கி போடப்பட்டது யாரு? தானியேல். அடுத்தது சிரச்சேதம் பண்ணுவாங்க. சிரச்சேதம் புரியுதா? தலையை வெட்டிடுவாங்க, பீஹெடட். தலையை என்ன பண்ணிடுவாங்க? யாரெல்லாம் தலை துண்டிக்கப்பட்டாங்க? அப்போஸ்தலனாகிய பவுல், யாருப்பா? யோவான் ஸ்நானகன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மரண தண்டனை. இப்படியெல்லாம் அவர்களுக்கு மரண தண்டனை இருந்தது. கடைசியாக ஒரு தண்டனை சிலுவை மரணம். இந்த சிலுவை மரணம் என்பது கொடூரமானது. அந்த போர் சேவகர்கள் அடிக்கிற அடியில் பாதி பேர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் செத்துருக்கான். புரியுதுங்களா உங்களுக்கு? அவ்வளோ அடி அடிப்பாங்க, மரண அடி. அந்த சாட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுக்கு சாட்டையில் கிட்டத்தட்ட 12 வார்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. 12 லீவ்ஸ், 12 வார்கள். அந்த 12 வார்லையும் ஒவ்வொரு அந்த வாரினுடைய நுனியில் இரும்பினால் செய்யப்பட்ட தூண்டில் முட்கள் இருக்கும். அந்த தூண்டில் முள்ளு வந்து பார்த்தீங்கன்னா விஷங்கள் கலந்ததாக இருக்கும். அதில் விஷத்தை தடவி இருப்பான். அந்த விஷத்தால் ஆன அந்த சாட்டையில் அடிக்கும் போது அப்படியே கடுக்கும், பார்த்துக்கங்க, பயங்கரமாக கடுக்கும். அதை அடித்து ஒவ்வொரு முறை இழுக்கும் போதும் அந்த சதைகள் பீத்து கொண்டு வெளியிலே வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படிப்பட்ட வேதனையை இயேசு அனுபவித்தார், அந்த சிலுவை மரணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சிலுவை மரணத்தில் அவர் மறிக்கிறார். சிலுவையில் கொண்டு போய் அடிக்கிறாங்க. அதை அடிக்கும் போது எப்படி அடிப்பாங்கன்னா பாதியை அடிச்சுட்டே போவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சிலுவையில் அந்த அறைவதற்கு முன்பதாக 2 கையையும் விலங்கில் மாட்டிடுவாங்க. விலங்கில் மாட்டிட்டு குனிய வைத்து அவ்வளவு அடி அடிப்பாங்க. பயங்கரமான அடி. ஒரு அடிக்கே நம்மளால தாங்க முடியாது, செத்துருவோம். ஆனால் கிட்டத்தட்ட யூதர்களுடைய நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி 40 அடி அடிக்கக்கூடாது. 39 அடி அடித்தார்கள். 39 அடி. அந்த 39 அடி 39 இன்ட்டு 12 போட்டீங்கன்னா அத்தனை முட்கள் முதுகை பிளந்தது. நீ கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ காயங்கள், அவ்வளோ வேதனை, ரண வேதனை, தலையெல்லாம் காயம். அப்படியே அவருக்கு உடல் பூரா அப்படியே ஃபீவர் வந்துடுச்சு.
அவ்வளோ ரத்தம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 6 லிட்டர் ரத்தம் போயிடுச்சு. பயங்கரமான தாகம், பயங்கரமான தாகம். தாகம் எடுக்கிறது, எவ்வளவு ரத்தம் போதோ அவ்வளவு தாகம் எடுக்கும். ஆக்சிடென்ட்ல விழுந்து கிடந்து ரத்தம் போயிடுச்சு அப்படின்னா தண்ணி கேட்பாங்க. ஏனென்றால் ரத்தம் போக போக தண்ணி தாகம், வறட்சி ஏற்படும். பயங்கரமான பிசிக்கலி வெரி thirsty. அவர் ரொம்ப தாகம் அடைந்தார், பிசிக்கலா தாகம் அடைந்தார். அதே நேரத்தில் அப்படிப்பட்ட தாகம் உடையவர் கசப்பு கலந்த காடிய எடுத்துக்கோ, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி கத்தின உடனே ஏலியை கூப்பிடுறா நாட்டுக்கு அப்படின்னு கடற்காலான தண்ணியில தோச்சு. அதுவும் ஒரு அந்த பாவி பசங்க அப்ப கூட ஒரு நல்ல தண்ணியை கொடுக்கல, கசப்பு கலந்த காடிய அதை கொடுக்குறாங்க. அது தாகமா, ரியலி அவர் வெரி thirsty, ரொம்ப தாகமா தான் இருந்தாரு. அந்த நேரத்தில் கசக்குதா இனிக்குதான்னு நம்ம பார்க்க மாட்டோம். ஏதோ நாக்க நினைச்சுக்கணும்னு வாங்கி என்ன பண்ணிருப்போம், அதை குடிச்சிருப்போம். அதை அவர் ஏற்கவில்லை, அதை அவர் ஏற்கல, வேணான்ட்டார். ஐ டோன்ட் வாண்ட், வேணாம் அப்படின்ட்டார், எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டார். எவ்வளவு ஒரு வேதனை நினைந்த ஒரு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு சரித்திரம் இயேசு படைத்தார். அப்ப இந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நேரம், இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நேரம் எப்ப? மார்க் 15:25 பார்த்தீங்கன்னா 3ஆம் மணி அப்படின்னு இருக்கு. 3ஆம் மணி வேலையா இருந்தது. 3ஆம் மணி வேலையா. 3ஆம் மணின்னா நம்ம மணி மாதிரி இல்லை. நமக்கு 3ஆம் மணினா ஒன்றுக்கு விடிய காலையில் 3 மணி, மதியம் 3 மணி அப்படி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இப்போ யூதர்களுடைய காலங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் குறிச்சிக்கங்க, ஒரு வேளை தெரிஞ்சிருந்தாலும் தெரியாதவர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. யூதர்கள் எப்படி காலங்கள் கணக்கிடுவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் மணி நேரம், 2ஆம் மணி நேரம், 3ஆம் மணி நேரம், 4ஆம் மணி நேரம், 5ஆம் மணி நேரம், 6ஆம் மணி நேரம், 7ஆம் மணி நேரம், 8ஆம் மணி நேரம், 9ஆம் மணி நேரம். அந்த ராஜாவுடைய மகன் கூட இயேசு அவனுக்கு சுகமாக்கின நேரம் எந்த மணி வேலையா இருந்தது? 7ஆம் மணி நேரம் ஆயிருந்தது இல்லையா? அந்த திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு 11ஆம் மணி நேரத்தில் கூட வந்தவர்களுக்கு கூட ஒரே சம்பளத்தை கொடுத்தார். அப்ப நம்ம 11ஆம் மணினா நம்ம 11 மணி இல்லை. இப்போ அவர்கள் எப்படி அந்த நேரங்களை கணக்கிடுகிறார்கள் என்றால் குறிச்சிக்கங்க. அவங்க எப்படி கணக்கிடுவாங்கன்னா விடிய காலை 6 மணி, சூரியன் உதிச்ச பிறகு 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் 1ஆம் மணி நேரம், 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் 2ஆம் மணி நேரம், 8 மணியிலிருந்து 9ஆம் மணி நேரம் வரைக்கும் 3ஆம் மணி நேரம், 9ஆம் மணியிலிருந்து 10ஆம் மணி நேரம் வரைக்கும் 4வது மணி நேரம், 10லிருந்து 11 5ஆம் மணி நேரம், 11லிருந்து 12 6ஆம் மணி நேரம், 12லிருந்து 1 7ஆம் மணி நேரம், 1லிருந்து 2 8ஆம் மணி நேரம், 2லிருந்து 3 9ஆம் மணி நேரம், 3லிருந்து 4 10ஆம் மணி நேரம், 4லிருந்து 5 11ஆம் மணி நேரம், 5லிருந்து 6 12ஆம் மணி நேரம். இப்போ 3ஆம் மணி நேரம் அப்போதான் அவரை சிலுவையில் அறையிறாங்க. அப்போனா நம்ம கணக்குக்கு வாங்க, நம்ம மணி நேரத்துக்கு வாங்க. 8லிருந்து 9, 8 to 9 தான் என்னது? எப்போ? காலையிலையா சாயங்காலமா? காலை 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். காலையில் 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நீங்க பார்க்கலாம். 3ஆம் மணி வேலையா இருந்தது. அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது 3ஆம் மணி வேலையா இருந்தது. அவர் ஜீவனை விட்ட போது, எப்ப ஜீவனை விட்டாரு? எப்ப ஜீவனை விட்டாரு? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம். பிதாவே உடைய கைகளின் ஆவியை 44 45 அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையா இருந்தது. எத்தனை மணி நேரம் வரைக்கும்? 9ஆம் மணி நேரம் வரைக்கும். அப்ப நல்லா கவனிங்க, 3ஆம் மணி நேரத்தில் சிலுவையில் அறையிறாங்க அவங்க கணக்குப்படி. 6ஆம் மணியிலிருந்து 9ஆம் மணி நேரம் வரைக்கும் என்னவா இருக்கு? பூமி அந்தகாரமா இருக்கு. அப்ப எத்தனை மணி நேரம்? முன்னாடி ஒரு 3 மணி நேரம், பின்னாடி ஒரு 3 மணி நேரம். அப்ப சிலுவையில் தொங்கின மணி நேரம் எத்தனை மணி நேரம்? கிட்டத்தட்ட 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கி இருக்கிறார். அந்த கணக்குக்கு வாங்க. இப்ப 6ஆம் மணியிலிருந்து 9ஆம் மணி வரைக்கும். இப்ப 6ஆம் மணினா நமக்கு எத்தனை மணி? 11 to 12.
கிட்டத்தட்ட 12 மணி. 12 மணியிலிருந்து எத்தனை மணி வரைக்கும்? 6 மணி வரைக்கும். 6 மணி வரைக்கும், சாரி 3 மணி வரைக்கும். 2 to 3 தான் 9ஆம் மணி வேலை. 2 to 3. அப்போ எப்பையிலிருந்து? 9 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் அவர் சிலுவையில் தொங்கினார். எத்தனை மணி நேரம் தொங்கியிருக்காரு? 6 மணி நேரம் தொங்கியிருக்கிறார் சிலுவையில். நினச்சி பாருங்க. அப்போ அந்த யூதர்களுடைய முறைமை, அந்த ரோமானியருடைய அந்த அரசாங்க முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவன் சிலுவையில் 6 மணி நேரத்திற்கு பிறகு, அதாவது சூரியனுடைய மறைவுக்கு முன்பதாக அவன் சிலுவையிலிருந்து கீழே இறக்கப்பட வேண்டும். சிலுவையிலிருந்து மாலை மயங்கின பிறகு, சூரியன் மறைஞ்ச பிறகு ஒருத்தன் சிலுவையில் தொங்கினான்னா அது தெய்வீக குற்றம், அது சட்டப்படி அந்த தேச குற்றம் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானிச்சிருந்தாங்க. இப்போ எத்தனை மணிக்கு போகிறாங்க? எத்தனை மணிக்கு இயேசு ஜீவனை விட்டாரு? 3 மணிக்கு. நம்ம மணிக்கு வாங்க. 3 மணிக்கு. இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. 3 மணிக்கு ஜீவனை விடுகிறார். மதியம் 3 மணிக்கு ஜீவனை விடுறார். இப்போ போர்ச்சேகம்னு ஒருத்தர் போகிறான். அது அவங்களுடைய செக்கிங் போய் பார்க்கணும் அவங்க. அது யார் போகணும் அப்படின்னா, அந்த போர்ச்சேவர்களில் பிரதான தலைவன். அவன் தான் 100க்கு அதிபதி. அவன் போய் என்ன பண்ணணும்னா, அவன் போகிறான் அப்படின்னா அவன் பின்னாடி ஒரு படையே போகும். சாதாரணமாக அவன் போயிட்டு வர மாட்டான். அவன் போனான்னா அங்கேருந்து உத்தரவு, அங்கே உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட உடனே அவன் அந்த கபாலஸ்தலம், அந்த கொல்கத்தா மலைக்கு இங்கேருந்து போகிறான். போன உடனே என்ன சொல்கிறாரு? ராஜாவுடைய உத்தரவு, தேசாதிபதியோட உத்தரவு என்னன்னா, அவனுடைய காலெலும்புகளை முறித்து என்ன பண்ணுங்க, அவனை சிலுவையிலிருந்து கீழே இறக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, மணி 3 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, சூரியன் மறைய போகுது. அவன் சாகலைன்னா அது நமக்கு சாபம். ஆகையினால ஒருவேளை அவன் செத்துட்டான பிரச்சனை இல்லை, சாகலைன்னா கால் எலும்புகளை முறித்து அவனை சிலுவையிலிருந்து கீழே இறக்குங்கள். இது ராஜ கட்டளை. அந்த கால் எலும்புகளை முறிப்பதற்காக ஆயத்தத்தோடு ரோமானிய படை வீரர்கள் 100க்கு அதிபதி அங்கே முன்னே செல்கிறான். அங்கே போகும்போது அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு செக்கிங் பண்ணுவாங்க. அங்கே இராணுவ அது பரிசோதனை. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 அடி நீளமுள்ள ஒரு ஈட்டி அவன் கையில் இருக்கிறது. அந்த ஈட்டியால் என்ன பண்ணணும், செத்துட்டானா உயிரோடு இருக்கானாங்கிறத என்ன பண்ணணும், பார்க்கணும். கொஞ்சம் கூட உயிரோடு இருக்கும்போது கீழே இறக்கிடக்கூடாது. முழுவதுமாக உயிர் போன பிறகுதான் சிலுவையிலிருந்து கீழே இறக்கணும். எவ்வளோ இதெல்லாம் இருக்கு பாருங்க, சிஸ்டம் இருக்கு பாருங்க. அப்போ அது உயிரோடு இருந்தால், இப்போ நம்ம குத்தும் போது உயிர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், கொஞ்சம் துடிக்கும் இல்லையா? அப்போ இவன் குத்துறான், அந்த போர் வீரன் விழாவில் குத்துறான். இதில் ஒரு அர்த்தம் இருக்கு. எல்லா இடத்துலையும் காயப்பட்டார். ஏன் விழாவில் குத்துனாரு? ஏன் விழாவில் குத்துனாரு? ஏன் விழாவில் குத்துனாரு? விழா எலும்பு நீங்க தான். யாரு தான் விழா எலும்பு? நீங்க தான். எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். கடைசியாக உங்களுடைய பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. விழா எலும்பு அது மத்தியத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. மத்தியத்தை குறிக்கிறது. அந்த உடல் பாகத்தினுடைய நடு பகுதி. அந்த விழாவில் குத்துறார். அந்த குத்துன உடனே அவர் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, ஜீவனை விட்டுட்டார். அவர் ஜீவனை விடலைன்னா என்ன நடந்திருக்கும்? கால் எலும்புகளை முறிப்பாங்க, உடைப்பார்கள். கால் எலும்புல உடைச்சா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. ஏன் அப்படி செய்யறாங்க அப்படின்னா, நல்லா சிந்திச்சு பாருங்க. அந்த கால் எலும்புகளை உடைத்தால் அவன் உடனே சாக மாட்டான். அந்த மூச்சு திணறல் வரும். மூச்சு திணறல் ஏற்கனவே மூச்சு திணறல் தான் வரும். அவருடைய அந்த சிலுவையினுடைய அடிக்கப்பட்டிருக்கூடிய அந்த தோற்றம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்ல காட்சியில் பார்த்தீங்கன்னா, இந்த காலை 2 காலையும் இப்படி வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்படி நேராக இருக்காது, ஸ்ட்ரைட்டாக இருக்காது. பார்த்துருக்கீங்களா சிலுவையில்? அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்படி கொஞ்சம் பெண்டு பண்ணியிருப்பாங்க. பெண்டு பண்ணி அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் கீழே கொடுத்துருப்பாங்க. கீழே சப்போர்ட் கொடுத்து இப்படி மேலே இப்படி தூக்கியிருப்பாங்க. இப்படி தூக்கும்போது இந்த தோற்றம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அதாவது இப்படி இருக்கிறதுக்கும் இப்படி இருக்கிறதுக்கும் எப்படி நினச்சி பாருங்க. அப்போ ஏன் அப்படி வைக்கிறாங்கன்னா, அப்போ தான் அவனுக்கு மூச்சு திணறல் வரும். மூச்சு சாதாரணமாக விட முடியாது. இதெல்லாம் அந்த கைதிகளை செய்கிற கொடுமை, கொடூரமான மரணம்.
சிலுவை மரணம். அப்ப இந்த போர் சேவகன் 100 அதிபதி போய் குத்துறான். அந்த 100 அதிபதி குத்துன உடனே, இது வந்து பைபிளில் இல்லை, இது அப்பார்ட் ஃப்ரம் பைபிள், இது வந்து ஹிஸ்ட்ரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குத்துரா பார்த்தீங்களா ஒரு சோல்ஜர் 100 அதிபதி, அந்த 100 அதிபதி பேர் லாங்கினஸ். 100 அதிபதி பேர் லாங்கினஸ். அவன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா புனித லாங்கினஸ், செயின்ட் லாங்கினஸ் அப்படின்னு மாறினான். அவன் வச்சிருந்த அந்த ஈட்டி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமானது அந்த ஈட்டி. அந்த ஈட்டியால் அப்படி குத்தும் போது அந்த இரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது. அந்த இரத்தமும் தண்ணீர் பளிச்சு நம்ம மேலே பட்டுடுச்சு. பட்ட உடனே அவனுக்குள் ஒரு மாற்றத்தை அவன் அடைந்தான். என்ன மாற்றம் அப்படின்னா, அவன் சின்ன வயசுலேருந்து அவனுக்கு கண் பார்வை மங்களதாக இருக்குவான். கண் பார்வை தெரியாது. அப்போ அந்த இரத்தமும் தண்ணீரும் அவன் கண்ணில் பட்ட உடனே அப்படியே அவன் கண்ணு மாற்றமடைஞ்சிருச்சு. இருதயத்தில் ஒரு மாற்றம், ஒரு மனமாற்றம், ஒரு புதிய ஒரு ஆளாக மாறிட்டான். ரோமானிய பேரரசில் ரோமானிய படைவீரனாக இருக்கிறவன் இயேசுதான் தேவன் சொன்னா தலையை துண்டிச்சிருவாங்க, அந்த இடத்துல போட்டுருவானுங்க. அப்ப இப்படி நடந்த பிறகு அவனுக்கு ஒரு மாற்றத்தை உணர்கிறான். இவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் என்று அங்கே அறிக்கை செய்கிறான். ஹல்லேலூயா! இது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுங்களா? நம்ம நினைக்கிறோம், நம்ம சாதாரணமா இந்த வார்த்தை அவன் சொல்றான் அப்படின்னா படை சூழ நிற்கிறாங்க, இந்த வார்த்தை எங்க போயிடும்? அரண்மனைக்கு போயிடும். இப்படி இவன் சொன்னான்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே அவனுடைய உயிருக்கு குடும்பத்திற்கு ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்து. அப்ப அவன் துணிந்து சொல்லியிருக்கிறான் என்றால் அவனுடைய மாம்ச பலத்தில் சொல்லல, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை பலப்படுத்தினார். அவன் சுகமாயிட்டான். சுகமான உடனே அவர் இறந்துட்டார். இறந்த பிறகு யோசேப்பு, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அந்த பாடியை கொண்டு போய் தன்னுடைய கல்லறை தோட்டத்தில் வச்சுட்டாங்க. வச்ச பிறகு அங்கே காவல் காக்கும்படி 3 நாள் அங்கே ராஜா கட்டளை எடுக்கிறான். அங்கே கட்டளையிடும் போது இந்த பரிசேயர்கள் யூதர்கள் அங்கே சேர்ந்த அந்த கூட்டமெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவன் இது மாதிரி 3ஆவது நாள் உயிர் தெழுவான்னு சொல்லி இந்த எத்தன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறான். ஆகினால அவருடைய சீசர்கள்லாம் வந்து களவா என்ன பண்ணிடுவாங்க, திருட்டளவா தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால 3 நாள் கல்லறைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், காவல் வைக்கணும். ஆகியனால அதை முத்திரை போட்டு காவல் வைக்கணும்னு சொல்லி ராஜாட்ட கேட்குறாங்க. இதான் உங்கள்கிட்ட தான் போர் சேவல் நிறைய பேர் இருக்காங்களே, நீங்களே போய் காவல் வைங்கன்னு சொல்லி ராஜா உத்தரவு கொடுத்துறான். அதே போல் அங்கே போய் காவல் வைக்கிறார்கள். காவல் வச்ச உடனே அந்த கூட்டம் அங்கேருந்து வருது. வந்துட்டு என்ன பேசுகிறாங்க, என்ன டீல் பேசுகிறாங்கன்னா, யார்கிட்ட? இந்த லாங்கினஸ்ட்ட பேசுகிறாங்க. இந்த போர் சேவகன் 100க்கு அதிபதியாக இருக்கிற அந்த போர் சேவகனை பார்த்து சொல்லுகிறார்கள், இது மாதிரி காசு தரோம், நீ என்ன பண்ண, இது மாதிரி நாங்கள் தூங்கிட்டோம், ஆகியனால நாங்கள் தூங்கின நேரத்தில் இது மாதிரி அவனுடைய சீசர்கள் வந்து இயேசுவை களவாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லு. இது எப்படி நாங்கள் சொல்கிறது? இது எங்கள் மேலே பெரிய குற்றமாயிருமே, நாங்கள் மாட்டிக்கிட்டோன்னா பெரிய இது தேச துரோகம் ஆகிடும், அப்படியெல்லாம் செய்ய முடியாதுன்னா. இல்லை நீங்கள் அப்படி வந்துச்சுன்னா எங்கள் காதுக்கு வந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், அதை உங்களை நாங்கள் காப்பாற்றுறதுக்குதான் ஏற்பாடுகளை நாங்கள் செஞ்சிடறோம்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னபோது எவ்வளவோ பேசி பார்த்துட்டு அவன் அதை சம்மதிக்கலை. அந்த நேரத்தில் அவன் அந்த காரியங்கள் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு அவனோடு கூட பேச ஆரம்பித்தார். அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு எனக்கு இந்த வேலை வேணான்ட்டு அவனுடைய சொந்த ஊராகிய கப்பதோசியா, இன்னைக்கு இருக்கிறதான துருக்கி என்கிற அந்த தேசத்திற்கு அவன் கடந்து போனான் என்று ஹிஸ்டரி சொல்லுது. அங்கே போய் அவன் சும்மா இல்லை, இயேசுவை குறித்து பகிரங்கமாக அறிவித்தான். இன்றைக்கு எப்படி இந்த நாகாலாந்தில் ஒரு பெரிய ரட்சிப்பை புரட்சியை ஏற்படுத்தின அந்த குடும்பத்தை போலவே அந்த லாங்கினஸ் என்கிற அந்த போர் வீரன் தன்னுடைய பட்டணத்தையே இயேசுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள அவன் கொண்டு வந்தான். எவ்வளவு பெரிய வெற்றி பாருங்க. இது அறிந்த அந்த ரோம பேரரசு என்ன பண்ணுது, கிட்டத்தட்ட 37 கிபி 37 ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு. 37 கிபி 37ல் அவனை சிறைபிடிச்சிட்டாங்க. சிறைபிடிச்சிட்டு கொண்டு வராங்க. நீ என்ன இப்படி துரோகம் செய்கிற, எந்த இயேசுவை நாங்கள் தெய்வம் அல்ல என்று சொன்னமோ அவனை நீ வந்து இயேசுன்னு சொல்லி அவன் தான் தெய்வம்னு சொல்லி உலகம் பூரா நீ சொல்லிட்டு இருக்கிற, நீ தேச துரோகம் செய்கிற அப்படின்னு சொல்லி அவனை சிறைபிடித்து அவனை தலையை துண்டித்தார்கள். அவன் இரத்த சாட்சியாக மரித்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிலுவை என்பது ஒரு சாதாரணமானதல்ல. மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது.
நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் என்ன செய்ய போகிறோம்? வருஷம் நமக்கு புனித வெள்ளி வருது, குட் ஃப்ரைடே வருது, நம்ம ஆராதனைக்கு வருகிறோம், நாம் பேசுகிறோம். நாம் சிலுவை சுமக்க தயாரா? நம்ம சிலுவை சுமக்கலாமா? அநேகரை நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம கொண்டு வரலாமா? ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார். 6 மணி நேரம் சிலுவையில் அவர் தொங்கினார். தனக்காக அல்ல, நமக்காக. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. I have decided to follow Jesus. இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடி ஒரு தீர்மானத்தோடு நாம் கடந்து செல்வோம். நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, இந்த சிலுவை மரணம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஆண்டவரே, இந்த சிலுவையை சுமக்க ஆண்டவரே நான் தயாராகணும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். தகப்பனையோ, தாயையோ, மனைவியையோ, பிள்ளைகளையோ, தன்னுடைய நிலங்களையோ, சொத்துக்களையோ, உறவுகளையோ, குழந்தைகளையோ என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை அவன் இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழக்கிறவன் அவன் அதை திரும்ப பெற்றுக் கொள்வான். இயேசுவின் பின்னே போகத் துணிந்து, இயேசுவின் பின்னே போகத் துணிந்து, இயேசுவின் பின்னே போகத் துணிந்து, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. தீர்மானத்தோடு பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். I have decided to follow Jesus. I have decided To follow Jesus. I have decided To follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. The world behind, the cross before me, the world behind me, the cross before me, the world behind me, the cross before me. No turning back, no turning back, no turning back, no turning back. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். துன்பமோ, துயரமோ, பஞ்சமோ, பட்டயமோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, நிகழ்காரியமோ, வருங்காரியமோ, இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தருடைய அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? நான் கர்த்தருக்கு சாட்சியாய் நான் வாழ்வேன். மரணமானாலும், தூதர்களானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும் என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து ஒருபோதும், ஒரு காலம், ஒருவரும் என்னை பிரிக்க மாட்டாதென்று நான் நிச்சயித்திருக்கிறேன். நான் இயேசுவுக்காக நான் வாழ்வேன். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, நான் மரித்தாலும் இயேசுவுக்காக. என்னுடைய வாழ்க்கையை நான் இயேசுவுக்கென்று நான் அர்ப்பணிக்கிறேன். ஒப்பு கொடுப்பீங்களா? கண்களை மூடி எல்லாரும் ஒரு நிமிஷம். ஆண்டவரே, இனி காலம் இல்லை, நான் ஆத்தும ஆதாயம் செய்வேன். நான் இயேசுவுக்காக நான் ஊழியம் செய்வேன். எனக்கு கிடைக்கிற நேரங்களில் நான் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆண்டவரே,